ஹலோ நண்பா. எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட 7000 ப்ளஸ் வேக்கன்சி வந்திருக்கு. நம்ம தமிழகத்தில் இவ்வளோ லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு வேக்கன்சியும் இருக்குது. இது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை டக்குன்னு தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து புது நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. என்ன ரோல் அப்படின்னா, அப்ரண்டிஸ் அப்படிங்கிற ரோலுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். இந்த வேலை வாய்ப்புக்கு இப்போ லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 8/6 இருந்ததை இப்போ 15/6 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லுவேன். ஏன்னா வங்கி சார்ந்த ட்ரைனிங்கை உங்களால் பெற முடியும். டீசெண்டான ஸ்டைஃபண்ட். முழு தகவலை நிச்சயமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 7000 ப்ளஸ் வேக்கன்சி, 7150 வேக்கன்சி இருக்குது. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், தமிழ்நாடு லோக்கல் லாங்குவேஜான தமிழ் கிட்டத்தட்ட 396 வேக்கன்சி இருக்குது. அதை வகுப்பு வாரியாக உங்களுக்கு பிரிச்சும் காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு 396ல் எஸ்சிக்கு 75, எஸ்டிக்கு 3, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசி 106, இடபிள்யூஎஸ்க்கு 39, பொது பிரிவினருக்கு 173. ஸோ இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் ட்ரைனிங் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 396 வேக்கன்சியை எந்தெந்த பிளேசஸில் ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். உதாரணத்துக்கு அரியலூரில் 6 பேர் எடுக்கிறாங்க, செங்கல்பட்டில் 15, சென்னையில் 33 அப்படின்னு சொல்லி நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னா, 20லேருந்து 28 வயசு வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓகே, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன? 1/4/2026 இந்த தேதியின்படி ஏதோ ஒரு டிகிரி, ஏதோ ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் எல்லா டிகிரியுமே 1 இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங். நீங்கள் வங்கி சார்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஸ்டைஃபன் பாருங்கள், உங்களுக்கு பர் மந்த் 15,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க 1 இயருக்கு. மந்த்லி 15,000. 1 இயர் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அப்ரண்டிஸாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்பிஐயில் அப்ரண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக எஸ்பிஐயில் ஜூனியர் அசோசியேட், அதாவது கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க் வேக்கன்சி வரப்போ இந்த எஸ்பிஐ அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு சம் வெயிட்டேஜ் அப்படி இல்லைனா சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்க பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹூ வில் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் இன் அவர் பேங்க். ஸோ இந்த பேங்க்கில் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்ரண்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வர இருக்கிற எஸ்பிஐ கிளர்க்கில் சம் வெயிட்டேஜ் அப்படி இல்லைனா ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களாம். ஸோ ஓகே, இந்த கம்மிங் டு பாயிண்ட், இந்த அப்ரண்டிஸ்க்கு எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இதில் இந்த டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் வேண்டாம். நம்ம தமிழ் தான் நம்மளோட 10th 12th எடுத்து படிச்சிருப்போம் ஏதோ ஒரு சப்ஜெக்டாக. ஸோ இந்த டெஸ்ட் நமக்கு கிடையாது. இந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதற்கான சிலபஸ் இதுதான். நேம் ஆஃப் த டெஸ்ட் பாருங்கள், ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸு டைம் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தவரையும் இந்த டெஸ்ட்டில் இந்த இங்கிலீஷை தவிர ஜென்ரல் இங்கிலீஷில் தான் கேட்க முடியும். மீதி உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் லோக்கல் லாங்குவேஜான தமிழ் மீடியத்தில் கூட அட்டன் பண்ணலாம் இந்த அப்ரண்டிஸ்க்கான எக்ஸாமு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது. உங்களுக்கு நியர்பை சென்டரை சூஸ் பண்ணி இதற்கான தேர்வை நீங்கள் எழுதிக்கலாம். என்னதான் அப்ரண்டிஸாக இருந்தாலும் எக்ஸாம் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபீஸும் இருக்குது. 300 ருபீஸுங்க ஃபீஸு. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ஃபீஸ் இல்லை. வழக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 1லேயே என்னென்ன சைஸில் அப்லோட் பண்ணணும் எல்லாமே. அந்த பேஜை ஒன் டைம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு எனஃப் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். எஸ்பிஐயோட கெரியர் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இதை பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ் ரோலுக்கு இப்போ லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வர 15ஆம் தேதி வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக இந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணி இதற்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டரும் பண்ணிக்க முடியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க், ஆன்லைன் அப்ளை லிங்க் எல்லாமே கொடுத்துட்றேன், செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.